ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நான் தட்டைப்பயிர் சாதம் வைக்கிறதுக்காக 2 டம்ளர் அளவு அரிசியும் 3/4 டம்ளர் அளவு தட்டைப்பயிரும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தட்டைப்பயிரை வந்து ஃபஸ்ட்டே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா, நம்ம அரிசி கூட வந்து தட்டைப்பயிர் சேர்க்கும்போது நல்லா வெந்து வந்துடும். நம்ம ஊற வைக்காமல் வச்சிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா பயிர் வந்து சீக்கிரமாக வேகாது. ஸோ அதனால் எப்போவுமே தட்டைப்பயிர் சாதம் வைக்கும்போது பயிரை ஃபஸ்ட்டே ஊற வச்சுருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு தேவையான வரமிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தக்காளி பழம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடிக்கிற உரலில் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து ஃபஸ்ட் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டையும் சேர்த்து நம்ம ஒன்றா நல்லா தட்டி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சொரக்காய் இருக்கிறதுனால சொரக்காயை சேர்த்து செய்கிறேன். இதுவே நீங்கள் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா சொரக்காய்க்கு பதிலாக உருளைக்கிழங்கு போட்டு பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் செய்யும்போது உருளைக்கிழங்கு போட்டு பண்ணி கொடுங்க, அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சுடணுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு எடுத்து வச்சுருக்க மிளகாயை நம்ம இது கூட சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பச்சை மிளகாய் வந்து அவாய்ட் பண்ணிட்டு கூட வரமிளகாய் மட்டும் சேர்த்து பண்ணலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி பழத்தை நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கி வரணும். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பருப்பு சாதத்துக்குலாம் தக்காளி பழம் கொஞ்சம் அதிகமாக போட்டு பண்ணுவேன். ஏன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு பண்ணோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒருவேளை தக்காளி பழம் அதிகமாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காய், நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நீங்கள் ஒருவேளை உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உருளைக்கிழங்குலாம் வந்து சேர்த்து செய்யும்போது வாவின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து ஜீரணம் ஆகிறதுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து பச்சை நிலக்கடலையும் சேர்த்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்டையும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பச்சை நிலக்கடலை சேர்த்து பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளந்து வச்சுருக்க அரிசி பருப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 டம்ளர் அளவு அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் தேவையான அளவு சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பருப்பு சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் இந்த பருப்பு சாதம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை இதெல்லாம் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சி சாதம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி அது எதுவுமே போடாமல் வெறும் ப்ளைனாக மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுவையான தட்டைப்பயிர் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கீழே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.